வெல்கம் டு சினர்ஜி டைம். சினர்ஜி நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்பாய் உங்களை வரவேற்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக பல லட்ச பேரான மக்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு, ஐயா நாங்களும் இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் நெட்வொர்க் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தை நாங்களும் கட்ட வேண்டும் என்று சொல்லி நிறைய வாலிப பிள்ளைகள் எங்களோடு கூட தொடர்பு கொண்டு, நிறைய திருச்சபைகள் எங்களோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தை பணியாற்றுகிறார்கள். இந்த நாளிலும் கூட உங்களுக்கும் அப்பேற்பட்ட ஒரு எண்ணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட ஏவினாரானால் நிச்சயமாகவே உங்களுடைய முயற்சிக்கு ஆண்டவர் உங்களோடு கூட உறுதுணையாக இருந்து எங்களோடு கூட இணைந்து ரட்சிக்கப்படாத இடங்களுக்கு இந்த சுவிசேஷத்தை கொண்டு நாம் எல்லோரும் கூட ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி அன்பாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த சினர்ஜி இந்தியா மிஷன் மூலமாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபங்களுக்காக நாங்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஜெபித்து இந்த ஊழியத்தை மற்றொரு ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைக்கும் கூட நம் மத்தியிலே ஒரு அருமையான செய்தியை கொண்டு வருவதற்காய் ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையா அவர்கள் நம் மத்தியில் இருக்கார். அவர் கரங்களை தட்டி நம்ம வரவேற்போம். ஏன்னா அவர் கொடுக்கறதான ஒவ்வொரு செய்தி இட்ஸ் அ டைனமிக் மெசேஜஸ். கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறதான அப்போஸ்தலனாகிய பவுலும் திமோத்தியோடு சேர்ந்து எப்படி ஊழியம் செய்தார்கள் என்பதை குறித்து கடந்த வாரத்தை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இப்பொழுதும் கூட மற்றொரு செய்திக்காக ஐயா நம் மத்தியில் இருப்பதற்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஓவர் டு ரெவரண்ட் டாக்டர் சைமன் பொன்னையா அவர்கள். தீத்துவின் புத்தகம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதிய பொதுவான நிருபம். இதற்கு ஒரு தலைப்பு கொடுத்தா, திரைமறைவில் இருந்த திறமையான இளம் தலைவர், புறஜாதி நின்று கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேர்ந்த தலைவரை தன்னுடைய உடன் பணியாளராக அப்போஸ்தலர் பவுல் ஏற்றுக்கொள்கிறார். ஒரு மகத்துவமான காட்சி. யூதருக்கு யூதராய், பென்யமின் கோத்திரத்தாராய், கமாலியாலின் பாதத்தில் கற்றுக்கொண்டவராய், உலகம் முழுவதற்கும் 3 முறை பயணம் செய்தவராய் இருந்த ஒப்பற்ற ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் எளிமையான ஒரு இளைஞனை தன்னுடைய அணியிலே சேர்த்து கொண்டு அவனை 1 அதிகாரம் 1 வசனத்தில் உத்தம குமாரனாகிய தீத்து என்று அழைக்கிறார். 5வது வசனத்தில் நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும்படிக்கு என்று அவரை நியமிக்கிறார். இன்றைக்கும் ஊழியத்தில் எளிய மனிதர்கள் பெருமளவில் பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது. அதில் அவர்கள் உத்தம குமாரர்களாக உருவாக்கப்பட்டு ஒழுங்குபடுத்தப்படும் கேயாட்டிக்காக இருக்கிற உலகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அங்கும் இங்குமாக அலசடி பற்றி கொண்டிருக்கிற ஒரு சூழலில் தான் சபை, சங்கங்கள், இயக்கங்கள், ஊழியங்கள் என்று இருக்கிறது. இதை ஒழுங்குபடுத்துகின்ற ஒப்பற்ற ஒரு பணிக்காக தீத்து அழைப்பு பெற்றார் என்று இந்த வேதவசனம் கூறுகிறது. நீ குறைவாய் இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் 1:5 நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. அவருடைய கட் அவுட் எதை அவர் செய்ய வேண்டும் என்பதில் பவுலுடைய தலைமைத்துவம் வெகு தெளிவாக அவருக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒழுங்குபடுத்த வேண்டிய ஒரு தேவை, தலைவர்களை நியமிக்க வேண்டிய ஒரு தேவை. அதை முடித்த பிறகு ஒரு திட்டம் கொண்ட ஒரு பணியினை செய்கிறார். எருசலேமுக்கு காணிக்கைகளை சேகரிக்கிற ஒரு மினிஸ்ட்ரியை அவருடைய கரங்களில் தருகிறார். செய்துவிட்டு போதக சாமர்த்தியத்தை, கற்றுக்கொள்ளும் தாழ்மையை அவ்விடத்தில் ஆண்டவர் அருளி இருப்பதையும் பவுலடியார் தம்முடைய கடிதத்தில் தீத்துவுக்கு எழுதுவதை பார்க்கிறோம்.
பட்டணங்கள் தோறும் இந்த நாட்டில் செய்ய வேண்டிய முக்கியமான பணி. 5000 பட்டணங்கள் இருக்கிறது, பிளாக் லெவல் டவுன்ஸ்னு சொல்லுவோம். 400 மிகப்பெரிய நகரங்கள் இருக்கிறது. மாபெரும் நகரங்கள் 7 மாநகர் என்று சொல்லுவோம். அது தவிர்த்து ஒரு 400 பட்டணங்கள் இருக்கிறது. அவைகள் தவிர்த்து அந்தந்த உள்ளூர்களில் இருக்கிற மாநகராட்சி, முனிசிபாலிட்டி என்று அழைக்கிறோம் இல்லையா, அதே போல பட்டணங்கள் இருக்கிறது. தேவை பொறுப்பாளர்களை கண்டு நியமித்து கடவுள் தரும் இந்த குணாதிசயங்களை சாமர்த்தியமான இந்த போதகத்துக்காக ஆயத்தப்படுத்துவது. அடிப்படை குணாதிசயங்களை பற்றிய ஒரு பட்டியல் இருக்கிறது பாருங்க. குற்றம் சாட்டப்படாதவர். எத்தனை ஹை கால் இல்லை, எத்தனை உயர்வான ஒரு அழைப்பு. குற்றமே அவடத்துல இல்லைங்கிறது ஒன்று, குற்றம் சாட்டுவதற்கு வழியே இல்லை என்று சொல்லுவது. ஒரே மனைவியுடையவர், துன்மார்க்க அடங்காதவர்கள் என்று பெயர் எடுக்காதவர்கள், வன்முறையே வாழ்வு நெறியாக மாறிக்கொண்டிருக்கிற காலங்களில் விசுவாச பிள்ளைகளை உடையவர்களை தேடி கண்டுபிடித்து இந்த பணிக்கென்று நீ ஏற்படுத்தலாம். கண்காணியானவர், தலைமைத்துவத்தை ஏற்கிறவர், உக்ரானக்காரன் என்று அந்நியரை உபசரிக்கிறவராய், நல்லோர் மேல் பிரியமுள்ளவராய், தெளிந்த புத்தி உள்ளவராய், நீதியாய், பரிசுத்தவானாய், இச்சை அடக்கம் உள்ளவர்களாய், இப்படி ஒரு பெரிய பட்டியலை தந்து அதற்கு தகுதி, திறமை, தாளந்து அவைகள் எல்லாவற்றையும் தந்துவிட்டு ஒரு மிகப்பெரிய நற்செய்தி பணி, அதை ஒரு ஏக்கம் போல பார்ப்பதில் ஒரு பெரிய ஓவியத்தை பவுலடியார் மனதில் கொண்டிருக்கிறார். அந்த பெரிய ஓவியத்தின் புள்ளிகளாக இந்த தகுதிகளை கூறுகிறார். இந்த புள்ளிகளை இணைத்தா அந்த ஓவியம் அவ்வளவு அழகாக பிரம்மாண்டமாக வெளிவருகிறது. நற்செய்தி பணி நம்முடைய நாட்டில் செய்யப்படுவதற்கு அப்படியே ஒரு தேவை இருக்கிறது. சினர்ஜி இந்தியா மிஷனரி இயக்கத்தில் ஒரு 500 மாவட்டங்களில் இன்னும் இயேசுவை அறிந்திராத மனிதர்களை, அவர்களுக்குள்ளாக இருக்கிற 10-12 தாலுகாக்களில் இயேசுவை அறிந்திராத இனங்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய இனங்களில் இளைஞர்கள் இருக்கிறார். அந்த இளைஞர்களை கண்டு அவர்களுக்கு ஆங்கில வழி கல்வி தந்து லேப்டாப்பில் அவங்களுக்கு அவருடைய திறனை உருவாக்கி ஆங்கிலம் பேசுவதற்கு, வேதத்தில் திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கு, போதக சமர்த்தர்களாக இருப்பதற்கு, சுவிசேஷத்தை முறையாக கலாச்சாரத்துக்குள்ளாக அவருடைய சமூகவியலுக்குள்ளாக நின்று திறன்பட எடுத்து பயன்படுத்தும் தகுதியை உருவாக்கி அவளுக்கு ஆண்டுடைய திருத்திட்டத்தை ஒரு ஆழ்ந்த அவருடைய மனநிலையிலேயே ஒரு பாரமாக ஏற்கிற அந்த வேலையை தான் சினர்ஜியில் செய்கிறோம். அப்படி கர்நாடகாவில் சில தாலுகாக்களை எடுத்து இப்போது ஒரு 100 தாலுகா போல மகாராஷ்டிராவில் தேர்ந்தெடுத்து சில தாலுகாக்களில் வெகு வெற்றியாய், நிறைவாய், அழகாய் கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில செய்வதற்காக தகுதிகளை, திறமைகளை உருவாக்கி இருக்கிறோம். பவுலடியார் தீத்துவுக்கு தந்தது போல தமிழ் திருச்சபை, தென்னகத்தில் இருக்கிற வலுவான திருச்சபை, வட கிழக்கு இந்தியாவில் இருக்கிற இந்த திருச்சபைகள் தம்முடைய திறமைகளை, தாளந்துகளை ஆழ்ந்த ஒப்பு கொடுத்தலாக அவர்களுக்குள்ளாக தர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை செய்வதற்கு தீத்துவுக்கு ஆண்டவர் தந்த கிருபையை பாருங்க. தனிப்பட்ட வாழ்வு அப்பட்டமான குறைவில்லாத ஒரு வாழ்வு. அந்த குறைவில்லாத வாழ்வை குடும்பத்தில் அவர் பொறுப்பாக நிறைவேற்றுகின்ற வெற்றி வாழ்வு. அதற்கு அடுத்த படியில் குடும்பமாய் அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய கணவரும் அவருடைய பெற்றோருமாக இணைந்து, பிள்ளைகளுமாக, இப்போது பேர பிள்ளைகளுமாக இணைந்து சமுதாயத்தில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது இல்லையா, எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லையா,
தொடர்புகள் இருக்குது இல்லையா, அவைகளில் ஒரு தெளிவு. இவர்கள் வித்தியாசமானவர்கள் இல்லை. என்னோடு கூட பணி செய்த எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு வாலிபர்களை தன்னுடைய அழகான ஒப்பு கொடுத்தல எளிமையாக நிறைவேற்றுவதை நினைவு கூறுகிறேன். ஹெக்ஸவேர் என்கிற ஒரு நிறுவனத்தில் பணி செய்வதற்காக உள்நுழைந்தார். அந்த நிறுவனத்துக்குள்ளாக நான் ஒரு போதகராய், நான் ஒரு மிஷனரியாய், ஒரு சுவிசேஷகனாய் போக முடியாது. அதுக்கு கோடு வேணும், வாட்ச்மேனை நிறுத்திடுவார். ஆனால் அவள் போவாள். ஏன்? உள்ள ஷீஸ் அ டீம் லீடர். அந்த குழுவுக்கு அவள் தலைவி. போய் உட்காந்து ஒரு ஜோம் பண்ணிட்டு தன்னுடைய பையில் இருக்கிற வேதாகமத்தில் ஒரு பகுதியை எடுத்து வாசித்து டேபிளை வைத்து விட்டு அவருடைய பணியை துவக்கி, மத்தியானத்தில் அந்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசித்து தன்னுடைய சகாக்களோடு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு கலகலன்னு பேசுறத பார்த்தா வசீகரமாக வந்து நிற்கிறாள். ஏமா, உனக்கு மட்டும் இவ்வளவு ஆர்ப்பரிப்பான ஒரு அழகு, எங்கிருந்து இந்த பலன் உனக்கு வருது? எங்களை போல நீ வர்ற. 5:30 மணிக்கு ஆஃபீஸ் முடிஞ்ச பிறகு நம்ம சேர்ந்து போவோம். சேர்ந்து பஸ்ஸில் வரும்போது கையில் இருக்கிற இந்த வேதாகமத்தையும் வேதாகம பகுதிகளையும் அவள் கொடுக்கிறாள். ஒரு சின்ன கூட்டம் அவளுக்கு பின்பாக வருகிறது. நான் அதைத்தான் சொல்கிறேன், தகுதி, திறமை, ஒப்பு கொடுத்து. இதை நாம் வாழுகின்ற எல்லைகள் எல்லாவற்றிலையும் கடவுளின் திட்டமாக நிறைவேற்றுவதற்கு எத்தனை பெரிய தேவை இருக்கிறது. அந்த தேவைக்காக தீத்துவை திரை மறைவிலிருந்து பவுலடியார் கண்டுகொண்டு ஒரு திறமையான இளம் தலைவராய் சமுதாயத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவருடைய பின்னணியும் புற ஜாதி நின்று கிரேக்க பின்னணியில் இருந்து இருக்கிறது. இவர் யூத தலைவர், அவர் கிரேக்க பின்னணியில் இருக்கிற ஒரு சின்ன அடியவர். ஆனால் கர்த்தர் கடவுளின் திட்டத்திற்காக எப்படி உடன் பணியாளர்களாக இவர்களை ஏற்கிறார், இணைக்கிறார். இங்கேயும் தீமோத்தேயுவில் சில தினங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தது போல 4 நிலைகள் இருக்கிறது. முதலாவது பவுல் இந்த கிருபையை பெறுகிறார். அதை தீத்துவுக்கு அவருடைய சீடராய் சீஷத்துவத்தை பணிக்காக ஒப்பு கொடுக்கிறார். பிறகு முதிர் வயதுள்ள புருஷர்களை நீ எப்படி கையாள வேண்டும், முதிர் வயதுள்ள ஸ்திரீகளை எப்படி கையாள வேண்டும் என்று 2 அதிகாரம் 3:2 இதை கோருகிறது. பிறகு பாருங்க, 4ஆம் வசனத்துல தேவ வசனம் தூசிக்கப்படாதபடிக்கு பாலிய ஸ்திரீகள், அவருடைய புருஷர்கள், தங்கள் பிள்ளைகள் இவர்களில் எப்படி அன்பு கோர வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறார். 4 நிலைகள் வருதா? பவுல், தீத்து, முதியோர், முதிர் வயதுள்ள புருஷர்கள், முதிர் வயதுள்ள ஸ்திரீகள். 4வது இளம் வயதுள்ள ஸ்திரீகள், அவருடைய கணவன்மார், பிள்ளைகள். 4 அடுக்குகள் இல்லை. இந்த சேஷத்துவம் அவர்களை கடவுளின் திட்டத்திற்காக அழைக்கிறது. வேதம் முழுமையும் அடுக்கடுக்காக இப்படிப்பட்ட மாதிரியிலே தான் மனிதர்களை சீஷத்துவ அழைப்புக்காக, நான் சீடராவது, ஆன மாத்திரத்தில் நான் பிறரை சீடராக்குவது. அந்த சீடராக்குவதில் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. பல் விதமான அடுக்குமுறைகளில் அப்பணம் கொண்ட தலைமைத்துவத்தை இந்த சீடர்கள் பெற்றுக்கொள்வது. பெரும் தாளந்துகளை கொண்ட தலைமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எளிய மனிதர்கள் ஒப்பு கொடுத்தலோடு இந்த அடிப்படை குணாதிசயங்களை மனதிலே கொண்டு இருப்பார்கள் என்றால் பெரும் பொறுப்பினை அவர்கள் நிறைவேற்ற முடியும். பெரும் தாளந்துகள் அவர்களுக்கு திறமையாக வந்து சேரும். இந்தியாவில் இப்படிப்பட்ட பணியினை இந்த தலைமுறைக்கு 40-50 ஆண்டுகளாக மிகப்பெரிய மக்கள் இயக்கங்கள், ஊழியங்கள், மிஷனரி இயக்கங்கள் செய்து வருகிறது. சபை அதை அழகுபட ஆதரித்து அவர்களோடு கூட நிற்கிறது. ஆனா
இது இப்படியே செய்து கொண்டிருந்தா இன்னும் 200 வருஷம் இப்படியே செய்து கொண்டிருந்தாலும் இந்த பணி செய்து முடிக்க முடியாது. அப்படின்னா சபையில் இருக்கிற ஒவ்வொரு அங்கமும் ஒவ்வொரு குடும்பமும் இதை தம்முடைய பொறுப்பாக்கி தங்களுடைய சகாக்களுக்கு, தாங்கள் வாழும் எல்லைக்கு, தங்களுடைய பாரத்துல ஒரு தூரமான எல்லைக்கு, அறிந்திராத மக்கள் இனத்திற்கு, அறிந்திராத ஒரு தாலுகாவுக்கு, அறிந்திராத ஒரு மாவட்டத்துக்கு என்று தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு ஒரு புது விதத்துல களம் இறங்கினால் மட்டும்தான் இந்த சுவிசேஷ பணியில ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்துக்காக தீத்துவை போல திரை மறைவில் இருந்த திறமையான இளைஞர்களை கண்டெடுப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பெரும் தாளந்துகளுக்காக இந்த சுவிசேஷ ஊழியம், மிஷனரி ஊழியம் காத்திருக்கவில்லை. எளிய மனிதர்கள் ஆழமாக தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் மூலமாக கடவுள் அவருடைய திரு திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவார். அவருடைய அடியவர்களாய் செலவு பண்ணப்பட கடவுளின் கரத்துல அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்றால் அவர்கள்தான் சீடர்கள். அவர்களை கொண்டு ஆண்டவர் அரும் பெரும் திட்டங்களை நிறைவேற்றுகிறார். 46 ஆண்டுகளாக இந்த பணியினை முழு நேரமாக செய்து நிறைவேற்றிய ஒரு பேர் ஓகை எனக்குள்ளாக இருக்கிறது. இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதில் பெரும்பான்மையான காரியங்களை ஒரு பைசா செலவில்லாம, ஒரு காசு எதிர்பார்க்காம, நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாம ஒப்பு கொடுத்தலோடு கூட செய்கிற ஒரு பெரும் திரள் அணியை நான் பார்க்கிறேன். அவர்களால் இது நடக்கிறது. 18,000 இடங்களில் அவர்கள் கூடி ஜெபிக்கிறாங்க, வாரந்தோறும் இல்லாவிட்டால் மாதந்தோறும். அவர்கள் கூடி ஜெபிப்பதனால ஆழ்ந்த ஒப்பு கொடுத்தலோடு திறமையாக தியாகத்தோடு தங்களுடைய சேமிப்புல சபையின் மிக முக்கியமான பணியாக ஒரு பங்கினை இதை அனுப்பி வைக்கிறாங்க. அதன் வாயிலாய் கடவுள் தம்முடைய அரும் பெரும் திட்டத்தை அழகுபட 2-3 தலைமுறையாக இந்த தேசத்துக்கு அறியப்படாத மனிதர்களுக்கு இயேசுவை அறிவதற்காக பயன் ஆக்குகிறார். சென்னையில் டி நகருங்கிற ஒரு எல்லை இருக்கிறது. என்னோடு ஒரு பிராமணிய கல்லூரியில் படித்த ஒரு பிராமண பிஸ்னஸ்மேன் அங்கே இருக்கிறான். அவன் ஒரு ஆடிட்டராக அங்கே வந்து சேர்றான். நாங்கள் 2 பேரும் பட்டம் பெறும்போது வணிகவியலில் பட்டம் பெற்றிருந்தோம். அவன் அதனால ஆடிட்டராக இங்கே வந்து தன்னுடைய தொழிலை துவைக்கினான். நான் ஒரு மிஷனரியாக வட இந்தியாவுக்கு போவேன்னு சொல்லிட்டு வந்தேன். 35 ஆண்டுகளுக்கு பிறகு நாங்கள் சந்திக்கிறோம். நீ என்ன பண்ணுறன்னு கேட்டான். நான் ஒரு சாமியாராக இருக்கேன். அட கருமமேன்னு சொன்னான். சொன்னேன், நீ நினைக்கிற அந்த சாமியார் இல்லை, நான் ஒரு ஊழியத்தை தொண்டராக செய்து கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்னன்னு சொல்லுப்பான்னு சொன்னான். அதுக்குள்ள மனைவி ஒரு டி நகர் பிராமணிய காஃபி, ஃபில்டர் காஃபி கொடுத்தாங்க. மகா வந்துட்டான். நான் ஒரு 20 நிமிஷம் சொன்னேன். ஒரு 10 மொழிகளில் அவங்க பேசுகிற அந்த ஒலி இருக்கிறது. மொழி இல்லை, எழுத்து இல்லை, இலக்கணம் இல்லை, அகராதி இல்லை, டிக்ஷனரி இல்லை. எப்படி தமிழ் மொழிக்கு 300 வருஷத்துக்கு முன்னால ஒரு மகான் வந்து இதெல்லாம் செய்தான் இல்லையா, அதே போல ஒரு வேலையை இந்த 7 மொழிகளில் செய்கிறோம். அப்படி ஒரு 2400 மொழிகள் இருக்கிறது. 100 மொழியிலையாவது செய்யணும்னு நானும் என் சகாக்களும் பணி செய்கிறோன்னு பொத்துனே காலில் 3 பேரும் விழுந்துட்டாங்க. உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்காக, மன்னிச்சுக்கோங்க, நீ சாமியார் இல்லை, நீ கடவுளின் அவதாரம்னு சொன்னான். இல்லப்பா, நான் கடவுளுடைய வேலையை தான் செய்கிறேன். அப்படி ஒரு 264 இனங்கள் மத்தியில் ஒரு தாக்கம், ஒரு மாற்றம், ஒரு மறுரூபம், ஒரு புத்தாக்கம் வருவதற்காக நான் என்னுடைய இந்த படிப்புக்கு பிறகு, நம்ம 2 பேரும் சேர்ந்து படித்த பிறகு என் வாழ்வை இப்படி அடகு வைத்தேன்னு சொன்னேன்.
அப்பா உன் காலில் இருக்க தூசிக்கு நான் போட மாட்டேன், அங்கே இதுவை சுற்றி பாரு, இந்த அடுக்குமாளிகை நான் கட்டினது, இது நான் விற்றது, இது நான் செய்தது என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தேன். உன்னை பார்த்து அப்படி ஒரு எள்ளி நகை ஆடணும் போல இருந்துச்சு. ஆனால் அவன் பக்கத்தில் ஒரு புழு பூச்சியை போல நான் சின்னவனாக இருந்திருக்கிறேன்னு சொன்னான். இல்லை அப்படின்னு வைக்க வேண்டியதில்லை, கடவுள் எனக்கு தந்த அந்த திறமையை வைத்து அழகாக செய்திருக்கிற, நீ தொடர்ந்து அதை செய். எனக்கு ஆண்டவர் தந்த அழைப்பு இப்படி வாழ்வுக்கு வழியில்லாத மனிதர்களுக்கு வாழ்வு தருவது என்று சொன்னார். அந்த சீஷத்துவ வாழ்க்கைக்காக நம்மை இந்த ஆண்டின் இதை போன்ற ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்ம அழைப்பார்னா வழி கொடுக்கலாமா, சரின்னு சொல்லலாமா? ஜெபிப்போம். பரம தகப்பனே, இந்த கிருபை கொண்டு எங்களை ஆற்றும், எங்களை தேற்றும், எங்களை நடத்தும். உம்முடைய சீஷத்துவ ஊழியத்துக்காக ஆழ்ந்த ஒப்பு கொடுத்தலோடு கூர்மையோடு இந்த ஆண்டின் துவக்கத்துக்காக நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அருமையான தேவனுடைய ஜனமே, திரை மறைவிலிருந்து திறமையான இளம் தலைவர் என்ற ஒரு தலைப்பில் கொடுத்ததான் இந்த செய்தியை நம்ம கேட்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் திரை மறைவில் இருந்து இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும் என்று சொல்லி உங்களுடைய உள்ளத்தில் ஏவுதல் இருந்தால் நிச்சயமாகவே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். எளிமையான மனிதர்களை கொண்டு தேவன் அசாத்தியமான காரியங்களை செய்வதை இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாகவே ஒரு சாதாரணமான ஒரு மக்களை கொண்டுதான் தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்வதை நாம் உணர்கிறோம். இந்த செய்தி கேட்ட உடனே நமக்கு ஒரு ஒருங்கிணைப்பு, நம்ம எல்லோரும் கூடி இதை செய்வோம் என்று சொல்லி, எனக்கும் திறமை இருக்கு, ஆனால் நான் மறைவில் இருக்கிறேன், நானும் ஒரு தலைவனாக இந்த சினர்ஜி இந்தியாவோட கூட சேர்ந்து நானும் இந்த சுவிசேஷ பணித்தளத்தில், இந்த மிஷனரி ஊழியத்தில் நானும் பணி செய்ய வேண்டும், இதற்கு நான் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், இதற்கு நான் உதவியை நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசியிருக்கார் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, 5000 பட்டணங்கள், த பிளாக்ஸ் லெவல் ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை என்னை கவர்ந்தது. அதில் 400 நகரங்கள், 7 மாநகரங்கள் என்று சொன்னார்கள். இந்த 400 நகரங்களிலே 5000 பிளாக்ஸ் கொண்ட அந்த பட்டணத்தில் தேவனுடைய சுவிசேஷம் இன்னும் போகாத இடங்களுக்கு இந்த சினர்ஜி இந்தியா மிஷன்ஸ் கொண்டு போய் இந்த ஊழியத்தை கொண்டு போய் அந்த மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். இதற்கு நீங்கள் உங்களுடைய உதவும் கரங்களை நீட்ட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.